நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. சென்னை பெருங்களத்தூர் மாலை நேரத்தை விழுங்கி இரவு மெல்ல தலை நீட்ட தொடங்கி இருந்தது. மப்பும் மந்தாரமாக மழைக்கால குளிரில் வெளியே தலை நீட்டாமல் நிலவு இருளை போர்த்தி உறங்கிக் கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் விடிந்தால் தீபாவளி. ஊருக்கு செல்வதற்காக காத்து கொண்டிருந்த மக்கள் வெள்ளத்தில் மூழ்கிய பெருங்களத்தூர் பஸ் நிலையம் மூச்சு திணறி கொண்டிருந்தது. பஸ் நிலையத்திற்கு 300-400 மீட்டர் முன்னதாகவே ஏரிக்கரையை ஒட்டி ஒரு முஸ்லிம் மலிவான துணிகளை கடையாய் பரப்பி வைத்திருந்தார். அவர் கடை வரை பஸ்ஸுக்காக காத்திருப்பவர்களின் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது. பெருங்களத்தூர் பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் வசதி குறைந்தவர்கள் பேரம் பேசி அந்த துணிகளை வாங்கி கொண்டிருந்தார்கள். அரை மணி நேரமாய் அந்த வியாபாரியை கவனித்து கொண்டிருந்த ஒருவர் மெல்ல அவரிடம் கேட்டார், நானும் அரை மணி நேரமாக பார்க்குறேன், நீங்கள் 40 ரூபா 45 ரூபா இந்த மாதிரியான பேரம் பேசி கொடுக்குறீங்க. எவ்வளோ கேட்டாலும் பேரம் பேசி நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் கடைசியாக ஒருத்தர் நீங்கள் சொன்னது 150 ரூபா சொன்னீங்க. ஆனால் கொடுத்தப்போ நீங்கள் 100 ரூபாய் மட்டும் எடுத்துக்கிட்டு 50 ரூபா திருப்பி கொடுத்துட்டீங்களே, ஏன் என்று கேட்டார். இது ஒரே விலைன்னு போர்டு போட்ட கடை இல்லை தம்பி. ஏழைப்பாளைங்க அவங்க பொருளாதாரத்துக்கு ஏத்தாப்புல வாங்குவாங்க. அவங்களுக்கு தரம் முக்கியம் இல்லை. சொன்ன விலையிலிருந்து குறைச்சி வாங்கியே பழகிட்டாங்க. எனக்கு 100 ரூபா பொருளுக்கு 10 ரூபா கிடைச்சா போதும். அதனால தான் 150 சொல்லி 100க்கு நான் கொடுத்துடுவேன். அவங்களுக்கும் அதில் மனசு திருப்தி, எனக்கும் நியாயமான வருமானம். கடைசியாக வந்தவர் பேரம் பேசாமல் 150 ரூபாயை எடுத்து நீட்டினார். நானும் மனசாட்சியோட திருப்பி கொடுத்துட்டேன் 50 ரூபாயை. ஆமாம், நீங்கள் எங்கே போகணும் தம்பி? நான் திருநெல்வேலி போகணுங்க பாய். இன்றைக்கி எல்லாம் பஸ் ஏறி போகிறதுங்கிறது செத்து பழைக்கிறதுக்கு சமம் தம்பி. பார்த்தா படித்தவங்கள மாதிரி இருக்கீங்க. ரயில்லையோ பஸ்லேயோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரிசர்வ் பண்ணியிருக்கலாம்ல. கார் இருக்குது, எப்பவும் அதில் தான் ஊருக்கு போவேன். இன்றைக்கி மத்தியானம் தான் காருக்கு அடியில் போய் சென்சார் ஒயரை எலி கடிச்சு வச்சிடுச்சு. ஒர்க் ஷாப்பில் போயிட்டு உடனே ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் பஸ்ஸில் போகலான்னு பார்த்தா ரொம்ப சிரமமாக இருக்கும் போலையே. கொஞ்சம் லேட்டானால் தான் இடம் கிடைக்கும் தம்பி, வெயிட் பண்ணுங்க தம்பி என்றவர் மணியை பார்க்கிறார். 7:25 என்றது கடிகாரம். அடடா, இரவு தொழுகைக்கு நேரமாயிடுச்சு தம்பி. நான் தொழுகைக்கு போயிட்டு வரேன். உங்களுக்கு பஸ் வர்ற வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? பஸ் வந்தால் நீங்கள் போயிடுங்க, ஆண்டவன் பார்த்துக்குவான். சரிங்க பாய், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. அவர் தொழுகைக்கு போய் வருவதற்குள் 800 ரூபாய்க்கு வியாபாரம் செய்து வைத்திருந்தார் இவர். நாகர்கோவில் சென்ற 2 ஆம்னி பஸ்ஸுகளையும் ஒரு அரசு பஸ்ஸையும் தவறவிட்டிருந்தார். இந்தாங்க பாய் 800 ரூபா. துணி கேட்டு வந்தவங்களுக்கு நீங்கள் விற்கிற மாதிரியே நானும் கொடுத்துட்டேன். மாஷா அல்லா, உங்களை அந்த அல்லா சுனவாசியாக ஆக்கட்டும். ஆமாம், உங்களுக்கு ஒரு பஸ்ஸும் வரலையா? வந்துச்சு, நான் தான் போகலை பாய். என்னை நம்பி இப்போ அந்த பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்கீங்க. அதை அம்போன்னு விட்டுட்டு போயிருந்தா என்னால் நிம்மதியாக தீபாவளி கொண்டாடி இருக்க முடியாது பாய். நல்லது தம்பி, இன்னும் பஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஆமாம், உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குது? ஒரே பையன்தான், 7 வயசாகுது பாய். ஓ என்றவர் அந்த பையனுக்கு தகுந்தாற் போல தன்னிடம் இருந்ததிலேயே விலையுயர்ந்த ஒரு பென்சில் பேண்ட்டையும் ஒரு டிஷர்ட்டையும் ஒரு கேரி பேக்கில் போட்டு அவரிடம் கொடுத்தார். இந்தாங்க தம்பி, உங்கள் பையனுக்கு என்னோட தீபாவளி பரிசாக வச்சுக்கோங்க. ஐயோ வேண்டாம் பாய், நீங்கள் சொன்னதே போதும். நான் ஏற்கனவே புது துணியெல்லாம் எடுத்துக்கிட்டேன். பரவாயில்ல, நீங்கள் போடுற அளவு ரிச்சாலான துணியை தான் என்கிட்ட இல்லை. இருந்துட்டு தான் நான் கொடுத்துருப்பேன். பையன் போடட்டாலும் உங்கள் வீட்டு பக்கம் இருக்கிற ஒரு ஏழை பையனுக்காவது கொடுங்க. ஆனால் நீங்கள் இதை வாங்கிட்டா தான் எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும். என்ன பாய் இப்படி வற்புறுத்துறீங்க என்று வாங்கி கொண்டார். தன் 2 பைகளில் ஒன்றை திறந்து துணியை வைத்து கொண்டவர் அதிலிருந்து பெரிய ஸ்வீட் பாக்ஸ் ஒன்றை வெளியில் எடுத்து ஒரு கேரி பேக்கில் போட்டு அவரிடம் நீட்டினார். இந்தாங்க பாய், குப்தா ஸ்வீட்ஸ், வீட்டுக்கு கொண்டு போங்க. குப்தா ஸ்வீட்ஸா? ரொம்ப காஸ்ட்லியாச்சே. பிள்ளைக்காக வாங்கியிருப்பீங்க, நீங்கள் கொண்டு போங்க தம்பி. அப்போது நானும் ட்ரெஸ்ஸை திருப்பி தந்துடுவேன். சரி சரி கொடுங்க தம்பி என்று ஸ்வீட்டை வாங்கி ஓரமாய் வைத்தவர், ஓய் கரீம்பாய், எங்கே என்னவோ பண்ணுறீரு என்ற குரல் கேட்டு திரும்பினார். கடையை ஒட்டி ஓரமாய் நின்றிருந்த காரில் ஸ்டியரிங்கை பிடித்தபடி சார்லஸ் அமர்ந்திருந்தார். பக்கத்து இருக்கையில் அவர் மனைவி. தீபாவளி வியாபாரம் பார்க்குறேன். ஓய்
பார்த்தா தெரியலையா? 10 வருஷம் முன்னால் இருந்த அந்த நக்கலும் நையாண்டியும் இன்னும் உம்மை விட்டு போகலை ஓய். எப்படி இருந்த மனுஷன்? தாம்பரத்திலேயே கொடிகட்டி பறந்த ஜவுளி கடை முதலாளி. உன் கடையை ஒட்டி அந்த பாலம் மட்டும் வராமல் இருந்திருந்தா உன் கடையை இடிஞ்சிருக்காது, நீயும் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்ட. எல்லாம் நேரம் ஓய். முடிஞ்சதை பேசி பிரயோஜனம் இல்லை சார்ல. நடப்பதெல்லாம் நன்மதிக்கே, எல்லாம் அவனுடைய செயல்தான் என்று மேலேயே கையை உயர்த்தினாய் பாய். அதே நேரம் திருநெல்வேலி செல்பவருக்கு ஃபோன் வந்தது. என்னடி சரசு, என்ன பண்ணிட்டு பஸ் ஏறிட்டாளா? இன்னும் இல்லை, பஸ் ஸ்டாண்ட்லேயே தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட்டுக்கோட்டையிலேருந்து அத்தம்பேர் குடும்பம் எல்லாம் வந்துட்டாங்கன்னா பத்மநாபன் இன்னும் பஸ்லேயே ஏறலையாம். பணம் போனால் பரவாயில்ல, டாக்ஸி பிடிச்சிட்டு வர சொல்கிறாங்கண்ணா. இன்னும் அரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு பஸ்ஸு கிடைக்கலன்னா டாக்ஸி பிடிச்சுன்னு தான் இருக்கேன். என்ன ரகு, குப்தா ஸ்வீட்லேருந்து பலகாரம் கேட்டேன்னு வாங்கிட்டேளா? அந்த பக்கம் போக பொழுதே வந்து ஒழியலடி. அங்கே வந்து சாந்தி ஸ்வீட்டில் வந்து வாங்கிடலாம். என்னமோ போங்க, ரகுவை நீங்கள் சமாளிச்சுண்டா சரி. சரி ஃபோனை வை, பஸ் ஏறிட்டு ஃபோன் போடுறேன். ஏப்பா சார்லஸு, நாகர்கோவிலுக்கா போகிற? ஆமாம் வை, தொடர்ச்சியாக 4 நாள் லீவு, அதான் ஊரை பக்கம் போயிட்டு வரலாம்னு கிளம்பிட்டான். வழியில் யாராவது பிக்கப் பண்ணுறியா? அதெல்லாம் இல்லை ஓய், நாங்கள் 2 பேர் மட்டும்தான். அப்போ எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்ன செய்யணும்? உன்னை தூக்கிட்டு போய் திருநெல்வேலியில் போடணுமா என்று கலகலவன்னு சிரித்தார் சார்லஸ். அட கூவ, என்ன இல்லைல்ல, அந்த தம்பியை கூட்டிகிட்டு போய் திருநெல்வேலியில் இறக்கிடணும். அந்த தம்பி யார்? என் நண்பர் தான். எனக்கு தெரியாமல் உனக்கு ஒரு நண்பனா? ரொம்பவே மாறிட்ட ஓய். உன் நண்பர்னு சொல்கிறேன், உன் நண்பர் எனக்கும் நண்பர் தானே. 3ஆம் மனுஷன் மாதிரி கேட்டுக்கிட்டு நிற்கிற, உள்ளே ஏற்றி விடுமோய். தம்பி, இவன் சார்லஸு, என் பாலிய சிநேகிதன். இவன் நாகர்கோவில் தான் வந்து போகிறான், உங்களை திருநெல்வேலியில் வந்து இறக்கி விட்டுருவான். ஏறி போங்க தம்பி. பத்மநாபனுக்கு சட்டென்று முகம் பிரகாசமாகியது. கையை பிடித்து கொண்டார். பேருதவி செஞ்சிங்க பாய். அதெல்லாம் ஒன்றுமில்லை, ஏறுங்க பாய், மறக்காமல் சொன்னார். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தம்பி. ரொம்ப தேங்க்ஸ் பாய் என்ற பத்மநாபன் காரில் ஏறி அமர்ந்தார். டேய் ஆக்குங்கட்ட கூவ, மழை வர்ற மாதிரி இருக்குது, துணியெல்லாம் மூட்டை கட்டிட்டு வீட்டுக்கு போய் சேரு. சரிடா, ரோட்டெல்லாம் வந்து ரஷ்ஷாக இருக்கும், பத்திரமா பார்த்துப்போ. அனைவரும் கைகளை ஆட்டி கொண்ட பின் கார் மெல்ல ஊர்ந்து போக தொடங்கியது. கரீம்பாய் துணிகளை எல்லாம் பேக் செய்துவிட்டு அந்த ஸ்வீட் பாக்ஸை இப்போதுதான் கூர்ந்து கவனிக்கிறார். அதன் மேல் பகுதியில் ரோஸ் நிற 2000 ரூபாய் தாள் ஒன்று செருகப்பட்டிருக்கிறது. கள்ளம் கபடம் இல்லாமல் காந்தி தாத்தா பொக்கை வாய் திறந்து சிரித்து கொண்டிருந்தார். யா அல்லாஹ் என்று அனிச்சையாய் கார் சென்ற திசையை திரும்பி பார்க்கிறார். அது 1000 சிவப்பு புள்ளிகளுக்கு இடையே கலந்து போயிருந்தது. மனதால் கலந்து போன இந்த 3 மனிதர்களைப் போல. இது ஒரு அருமையான பதிவு தான். நல்ல ஒரு ஹியூமனிட்டி உள்ள பர்சன் தான் இந்த 3 பேருமே. ஸோ இவங்க 3 பேர் மனசுலையுமே எந்த ஒரு கள்ளம் கபடமும் இல்லாத ஒரு நட்பை வந்து பழகியிருக்காங்க. இந்த மாதிரியான மனுஷங்களை நம்ம பார்க்கும்போது தான் நம்ம மனசுக்கே கொஞ்சம் திருப்தியான நிகழ்வு வந்து பார்த்த மாதிரி இருக்குது. இது ஒரு எக்ஸலண்ட்டான பதிவுன்னு நினைக்கிறேன். இதை பார்த்து ஒவ்வொருத்தரும் வந்து மன நிம்மதி அடைஞ்சிங்க அப்படின்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. அதோட கூடவே நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க. முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.